देश में सबसे ज्यादा एससी कहां रहते हैं? गांव में। एसटी कहां रहते हैं? गांव में। ओबीसी कहां रहते हैं? गांव में। एससी हो, एसटी हो, ओबीसी हो, समाज के तबके के लोग ज्यादा से ज्यादा गांव में ही अपना गुजारा करते हैं। पहले की सरकारों ने इन सभी की आवश्यकताओं की तरफ ध्यान नहीं दिया। A country needs to guarantee quality education to its people. And I don't think that the best way to guarantee quality education to our people is to privatize everything. Because frankly, when you bring the sort of financial incentive into the game, you don't actually give a quality education. The best institutions in our country are government institutions. I argue for much more money being spent in education by governments. வணக்கம், இது கேள்வி களம். டெல்லியில் இன்னைக்கு நடந்த பாரதிய கிராமின் பாரத் மகோத்சவ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினப்ப கிராமங்களுடைய வளர்ச்சி இது பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். அதை தாண்டி அவர் பேசின ஒரு முக்கியமான கருத்து ஜாதியின் பெயரால் விஷ வித்துக்களை பரப்பி சிலர் கிராமங்களில் சமுதாயத்திலேயே அமைதியை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகளை பார்த்து குற்றம் சாட்டியிருக்கிறார். யார் என்று பிரதமர் நேராக சொல்லவில்லை. ஜாதியின் பெயரால் சமூகத்தில் ஒற்றுமையை குலைத்து பிளவை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து. சமூக அமைதியை சீர்குலைக்கிறார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. யார் என்று அவர் சொல்லவில்லை. இன்னொரு முனையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஏகலைவனுடைய கட்டை விரலை போல இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாஜக அரசு அழிக்க பார்க்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை காலமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதிகாரத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் இல்லை. குறிப்பாக முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் ஐஏஎஸ் அதிகாரத்துவத்தில், அதனிலும் குறிப்பாக ஒன்றிய அரசின் செயலாளர் பதவிகள், கேபினட் செக்ரட்டரி தொடங்கி செயலாளர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களில் பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து திரு ராகுல் காந்தி சொல்லி வருகிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே அவர் பேசி வருகிறார். அது தொடர்பாக எந்த கருத்தையும் சொல்லாத பிரதமர் நரேந்திர மோடி இப்போது ஜாதியின் பெயரால் அரசியல் செய்து சமூக அமைதியை சிலர் சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஜாதியின் பெயரால் மட்டும் சமூகத்தின் அமைதி சீர்குலைக்கப்படுகிறதா? அதுவே மதத்தின் பெயரால் சமூக அமைதியை சீர்குலைக்க யாராவது முயன்றால் அதை யாராவது கண்டிக்கிறார்களா? இது ஒரு முனையில் ஒரு கேள்வி. ஜாதி சங்கங்கள் கூடாது என்பது அவருடைய நிலைப்பாட்டா? ஒரு புறத்தில் ஜாதி சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க விஸ்வகர்மா போன்ற திட்டங்களை கொண்டு வந்து அதை நிலைநிறுத்தும் முயற்சியை ஒரு புறத்தில் செய்து கொண்டே, இன்னொரு புறத்தில் சாதி அரசியல் நடக்கிறது என்று விஷ விதைகளை தூவுகிறார்கள் என்று பிரதமர் சொல்வது எந்த அடிப்படையில் சமூக நல்லிணக்கம், சமூக அமைதி, மக்கள் ஒற்றுமை என்கிற கோணத்தில் அதை சொல்கிறாரா, அல்லது எதிர்க்கட்சிகள் வாதத்தை முறியடிப்பதற்காக இந்த கோணத்தை கையில் எடுக்கிறாரா என்பது நம்முடைய விவாதம். நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கழகத்தினுடைய திரு சுப உதயகுமார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலீம் அல் புகாரி அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திரு சுப உதயகுமார் அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். பிரதமர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு கோணத்தில் பார்த்தா சமூகத்தில் ஒரு அமைதி வேண்டும், சமூக அமைதியை சீர்குலைப்பவர்களுக்கு எதிரான கருத்தாக பார்க்கப்படும்.
இன்னொரு கோணத்தில் பார்த்தால் சமூக நீதி அரசியலை கையில் எடுக்கக்கூடிய நேரத்தில் அதை வீக்கன் பண்ணுறதுக்கான முயற்சியோ அப்படின்னு சந்தேகப்படுத்தணும். பிரதமருடைய இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமருடைய அந்த பேச்சை நானும் கேட்டேன். அது முழுக்க முழுக்க நேர்மையற்ற ஒரு பத்தாம்பசலித்தனமான ஒரு நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாதிய அமைப்பில் நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி, அரசியல் கட்சி. இவர்களுடைய பேரண்ட் பாடி ஆர்எஸ்எஸ் என்பது அந்த சாதிய அமைப்பை ஊக்குவிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களுடைய சனாதனம், வர்ணாசிரம தர்மம் எல்லாமே இந்த சாதிய அடிப்படையிலானவை. சாதிக்கு எதிராக பிரதமர் இவ்வளவு உண்மையாக உணர்வுபூர்வமாக சிந்திக்கிறார் என்றால், நாளையே நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த சாதிய அமைப்புகளை எல்லாம் நாங்கள் தடை செய்கிறோம், சாதியை பற்றி யாரும் பேசக்கூடாது, இந்த மனுஸ்மிருதி போன்ற நூல்கள் எல்லாம் தவறானவை, தீங்கானவை, சாதிய அடிப்படையிலான ஏற்பாடுகளை இருக்கக்கூடாது, காஞ்சி காமகோடி பீடாதிபதி உள்ளிட்ட பல்வேறு இந்து மத அமைப்புகள் நடத்துகிற வேத பாடசாலைகளில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் சேருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது, எல்லா சாதியினரும் அங்கே சேரலாம், எல்லா சாதிகளை சார்ந்தவர்களும் அர்ச்சகர்களாகலாம், இங்கே தீண்டாமை, அணுகாமை, காணாமை போன்ற செயல்களை இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவர் ஒரு சட்டம் இயற்றலாம். அப்படி செய்வதற்கு அவர் தயாராக இல்லை. ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கப்பட்ட போது 1925ஆம் ஆண்டு கேஷவ் பாலிராம் ஹெட்கேவார் என்பவர் முதல் ஷாக்காவை நடத்துகிறார். பீகார் மகாராஷ்டிரா மாநிலம் கோல்ஹாப்பூர் என்கிற ஒரு ஊரிலே. அங்கே உள்ள கோவிலுக்கு சென்று அவர்கள் அந்த ஷாக்காவை பயிற்சியை நடத்துவதற்கு போனபோது அந்த கோவில் அர்ச்சகர்கள் தலித் மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். கேஷவ் பாலிராம் ஹெட்கேவார், இல்லை, இந்துக்கள் எல்லோரும் ஒரே அமைப்பினர், நாங்கள் சாதிய பிரிவுகளை பார்ப்பதில்லை, அத்தனை பேரையும் உள்ளே அனுமதியுங்கள் என்று அவர் சொல்லவில்லை, போராட்டம் நடத்தவில்லை, அந்த ஏற்பாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை. மாறாக திருட்டுத்தனமாக என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் இந்த கோவிலுக்குள் வரமாட்டோம், இந்த அமைப்பை நாங்கள் ஏற்க முடியாது என்று அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்து விடுகிறார். சவர்க்கருடைய எழுத்துக்களை, சிந்தனைகளை நாம் பார்த்தால் தெரியும். சனாதனிகள், சாதியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சனாதனிகள் ஏற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் அந்த ஏற்பாட்டை நாங்கள் கேள்விக்குள்ளாக்க மாட்டோம் என்று சொல்கிறார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். தலித் மக்களுக்கு ஆதரவாக மனமுருகி நெஞ்சுருகி பேசுவார். ஆனால் ஒரு கோவிலுக்குள் நுழைவு என்ற பிரச்சனை வரும்போது அந்த கோவிலுடைய ஆகம விதிகள், சம்பிரதாயங்களை நாங்கள் மறுதளிக்கக்கூடாது என்று பேசுவார். இந்த ஜாதிக்கு பின்னால் இருப்பது நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரக்சர், அந்த வாய்ப்புகள் கட்டமைப்பு, அதுதான் முக்கியம். இன்றைக்கு சாதி அடிப்படையில் தான் ஒருவருக்கு கல்வி கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, வருமானம் அமைகிறது, வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் சாதி அடிப்படையில் தான் அமைகிறது. வெறும் 3 விழுக்காடு உள்ள உயர் சாதியினர் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மட்டங்களிலும், அனைத்து துறைகளிலும் கோல் வச்சுவதற்கு காரணம் இந்த சாதி அமைப்பு. அவர்கள்தான் சாதி மறுப்பாளர்களாகவும் தங்களை சித்தரிக்கிறார்கள். சாதி அடிப்படையில் நாங்கள் வரவில்லை, எங்களுடைய அறிவினால், எங்களுடைய ஆற்றலால், எங்களுடைய அனுபவத்தால் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறவர்கள் இந்த சாதிய அமைப்பின் அடிப்படையில் வழங்கப்படுகிற இடஒதுக்கீடை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு பிரச்சனையை இப்போது எதிர்க்கட்சிகள் எடுத்து பேசுவதால், மக்கள் மத்தியில் அதற்கான விவாதத்தை உருவாக்குவதால் இன்றைக்கு பிரதமர் மட்டுமல்ல, அந்த ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு தங்களுடைய தன்னிலையை இழக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம், சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் இவர்களுடைய அரசியல் அம்பலப்பட்டு போகும். ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான பிரதிநிதியாக தங்களை வர்ணிக்கிறவர்கள் இந்த இந்து சமூகத்துக்குள் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு மிக மோசமான கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், வாய்ப்பு இழப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்திவிடக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். எஸ்சி பிரிவினர் கிராமங்களில் வசிக்கிறார்களாம், எஸ்டி பிரிவினர் கிராமங்களில் வசிக்கிறார்களாம், ஓபிசி பிரிவினர் கிராமங்களில் வசிக்கிறார்களாம், நகர்ப்புறங்களில் வசிப்பதை பற்றி ஒரு வாய் திறக்கவில்லை. இப்படி மேம்போக்காக பேசியே மக்களை மடைமாற்றம் செய்வது, அரசியலை திசை திருப்புவதுதான் பிரதமருடைய நோக்கமாக இருக்கிறது. ஜாதி என்கிற ஒரு அமைப்புக்கு, ஏற்பாட்டுக்கு எதிரான கருத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை. இன்னொன்று, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து சாதியினருக்குமான அதிகார பகிர்வு என்பதை மடைமாற்றுவதற்காக
இந்த ஜாதி அரசியல் மூலமாக அமைதியை சீர்குலைக்க பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. திரு குமார் அவருடைய கோணத்தை கேட்கலாம். குமார், அதாவது அவர் ஜாதியை மென்ஷன் பண்ணி சொன்னது யாரை சொல்லியிருக்காருனாக்கா, இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்து முஸ்லீம் லீக் கட்சியாக மாறிவிட்டது. அப்படி அந்த கண்ணோட்டம் தான் இன்றைக்கி நாடு பூரா இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து சிறுபான்மையினரை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால பல இடங்களில் அதை சொல்ல வேண்டி வந்திருக்கிறது. ரெண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா, விஸ்வகர்மா அது ஜாதிங்கன்னா அது விஸ்வகர்மாவில் கிட்டத்தட்ட 70-75 ஜாதிகள் இருக்கிறது. அது வந்து அந்த கைவினை தொழில்களை ஊக்குவிக்கிற வகையில் தான் பிரதமருடைய எல்லா முடிவுகளுமே அதன் அடிப்படையில் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து யாரையும் கம்பேர் பண்ணாமல், யாரையும் நிர்பந்திக்காமல், அந்த சூழல் இருக்கிறவங்க அந்த வாய்ப்பு கிடைத்தவங்க அந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அதை கொண்டு வந்தாங்க. அது ஒரு நல்ல நோக்கத்தோடு. சரி, ஆனால் அதை வந்து இவங்க விமர்சனம் பண்ணதுனால ஜாதி வச்சு இவங்க பண்ணுறாங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி தான் அது இருக்க முடியும். பிரதமர் வந்து அது தமிழ்நாடு தவிர்த்து காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற மாநிலங்கள்லேயே விஸ்வகர்மாவை ஏற்றுக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் கேரளாவில் கூட அதை வந்து அமல்படுத்துகிற இடத்துக்கு போயிட்டாங்க. தமிழ்நாடு வந்து கொள்கை நிலைப்பாடு ஒன்று எடுத்து அப்பா தொழிலை பையன் செய்கிறத 18 வயசுலேயே செய்யலாம், நான் மானியம் தரேன்றது ஏற்றுக்கலன்னு முதலமைச்சர் அறிவித்து மாற்று சொல்லியிருக்காங்க. எந்த தொழிலை யாருனாலும் செய்கிற ஸ்கீமை நாங்கள் ஊக்குவிக்கிறோம்னு அவங்க ஒரு ஆல்டர்னேட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பார்ட். காங்கிரஸ் வந்து விஸ்வகர்மா ஸ்கீமுக்கு நேராக அவங்க வந்து எதிர்ப்பு இல்லை. அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இங்கே வந்து ஜாதியின் பெயரால் சமூக அமைதியை கெடுக்க பார்க்கிறார்கள், விஷ கருத்துக்களை பரப்புகிறாங்கன்னா, இந்த நாட்டில் ஜாதி சங்கம் நடத்துகிறவங்கள சொல்கிறாரா, எதிர்கட்சிகளை சொல்கிறாரா, சமூக நீதி அரசியலை பேசுகிறவங்கள சொல்கிறாரா, யாரை சொல்கிறாரு? எதிர்கட்சிகளை தான். இப்போ பாருங்கள், சாதிவாரி கணக்கெடுத்து எடுத்தால் அவங்க இதெல்லாம் அம்பலம் ஆகிடும் அப்படின்னு சுப்ப உதயகுமார் சொல்கிறார். இதை போல் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கருத்துக்களை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது இதெல்லாம் விஷவிதை தான். இந்த வார்த்தைகளை ஜாதி அவராக கொண்டு வந்தார். இப்போ மோடி வந்த பிறவா அல்லது வாஜ்பாய் காலத்திலேயே ஜாதியை கொண்டு வந்தாங்க. ஜாதி காலகாலமாக இருக்கிறது. காங்கிரஸ் காலத்தில் அதுக்கு என்னென்ன செஞ்சாங்கிறத அரை மணி நேரம் பேசலாம். அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பே கூடாது, என்ன தன்னை ஒரு இடத்துல நான் ஓபிசி, நான் பேக்வர்ட் கிளாஸ்காரன், என்னை வந்து அதனாலேயே மேட்டுக்குடியினர் என்னுடைய வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் என்னை விமர்சிக்கிறாங்க, என்னை இழிவாக பேசுகிறாங்க, நீஷின்னு பேசுகிறாங்கலாம் சொல்கிறார் ஒரு பக்கம். பிஜேபியோட ஸ்டாண்டு, திரு மோடி அவர்களுடைய ஸ்டாண்டுன்றது, இந்த அரசாங்கத்தோட ஸ்டாண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம்ன்றதா? இல்லை, 2011 இவங்க எடுத்தாங்க, ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அது அவங்களே வெளியிடலை, காங்கிரஸ் வெளியிடலை. அது ஏன்னு அவங்க இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெளியிடுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லியிருக்காங்க. இவங்களும் நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லலையே, பாஜகவும் நாங்கள் வெளியிடணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அதற்குரிய காலங்கள் இப்போ அதுக்கு ஒரு 2-3 வருஷமாவது ஒதுக்க வேண்டியிருக்கும். முழுசா எல்லா வேலையும் விட்டுட்டு அதை செய்யணும். ஒதுக்குங்க. இல்லை, அதாவது டே டு டே பேசிஸில் ஒரு மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த நாட்டை எப்படி முன்னெடுக்கணுங்கிற நோக்கத்தில் பிரதமராக இருக்கட்டும், மத்திய அரசும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது உலகம் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை போய் கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்றமாக பின்தங்கி இருக்கிறதாங்கிறத பற்றி எந்த விவாதத்திலும் யாரும் கேட்கறதும் இல்லை, யாரும் பதிலும் சொல்கிறது இல்லை. ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி முறை, ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி இருந்தது என்றால் அது என்னென்ன செய்திருக்கிறது, அது என்ன தவறி விட்டது, எது தவறா செய்து விட்டது என்பதை விவாதிக்கிறத விட்டுவிட்டு யார சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, யார் சமூக அமைதியை கெடுக்க அவர் எதை செஞ்சாலும் எதையாவது ஒன்றை சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் இதை சொல்றார். அதாவது கட்டவிரல் ஏகலைவன் உதாரணத்தை சொல்றார். ஏகலைவன் உதாரணத்தை சொன்னார்னா 2005 நம்ம ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. இந்தியா டுடே வெளியிட்ட அறிக்கை எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு எத்தனை லீக் ஆகிருக்கு, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சியிலேருந்து வந்தவர் தானே அவர். அந்த உணர்ச்சி கூட அவருக்கு இல்லையே. நம்ம கட்சியிலே இது நடந்திருக்கா, இப்போ நம்ம இதை சொல்லலாமா அப்படின்னு அவருக்கு எண்ணம் இருக்கா? அவர் கட்சியில் இப்போ இதில் சம்மந்தப்படாதவங்க சொன்னால் பரவாயில்ல. காங்கிரஸ் கட்சியில் 2005 2010 2011 இயர் வைஸ் இந்தியா டுடே இப்போ இருக்குது. என்கிட்ட நான் காமிக்கிறேன் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் இருக்கிறது. அப்போ அது எதுவுமே தன் கட்சி காலத்தில், தன் ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளை பூரா மைண்டில் கூட வச்சுக்காம எடுத்தம் கவுத்தன்னு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கார். வழக்கம் போல பேசி ராகுல் காந்தியை விமர்சிக்கிற பேச்சு லூஸ் டாக். அது ஆரம்பத்திலேயே உங்கள் கேள்விக்கும்
காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ஆயிடுச்சுங்கிற பதிலுக்கும் முழங்காலுக்கும் முட்டைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. ஏன் அப்படின்னு சொன்னால் சம்பந்தம் தான். ஏன்னா இது பலமுறை நான் வன்மையாக கண்டிக்கின்ற ஒரு வாசகம். முஸ்லீம் லீக் ஒன்றும் ஆர்எஸ்எஸ் மாதிரி தன்னுடைய வரலாற்றில் தடை செய்யப்பட்ட அமைப்போ கட்சியோ கிடையாது. அப்படி இருப்பதனால் தவறும் கூட கிடையாது. அது தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி. இதுவரைக்கும் தன்னுடைய எந்த செயல்பாடுகளுக்காகவும் தடையோ கண்டனங்களோ பெறாத ஒரு கட்சி. அப்படி அந்த கட்சியாக இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, 1 மணி நேரம் கூட நீங்கள் கேட்குறீங்க, ஒரு முக்கியமான அதிமுக்கியமான இந்த தேசத்தில் முக்கியமான ஒன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது. அதுக்கு ஏன் நீங்கள் நேரம் செலவிடக்கூடாதுன்னு கேட்டால் 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாராம். இந்தியா வேர்ல்டு கப்பில் தோத்துருச்சுன்னா லாக்கர் ரூமில் அழையா விருந்தாளியாக உள்ள நுழைஞ்சு அவரிடத்துல போய் பேசுறதுக்கு நேரம் இருக்கக்கூடிய அதே நரேந்திர மோடிக்கு பற்றி எறியக்கூடிய மணிப்பூர், இப்போ தான் லாஸ்ட்டாக அவர் மணப்போம் மன்னிப்போம்ன்ற பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறார் பைரன் சிங். அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லாத நரேந்திர மோடி இவ்வளோ அதிமுக்கியமான விஷயத்தை எப்படி செய்வார் அப்படின்னு நம்ம கேட்டதே அந்த கேள்வியே தவறானது என்று நான் நினைக்கிறேன். அதே போல் இங்கே சாதியை பற்றி பேசும் பொழுது ஒரு நியாயமாக ஒரு பிரதமர் எதை பேச வேண்டும் அப்படின்னா, எப்படிலாம் நாங்கள் தன்னை சாதிய ரீதியாக கொடுமைகளை அனுபவித்தவர்களை எப்படி நாம் விடுவிச்சோம் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பேசணும். அப்படி பேசணும்னா கணக்கெடுப்பு வேணும், அப்படி சொல்லணும்னா கணக்கெடுப்பு வேணும். ஒன்று, இது ஒரு பக்கம் வச்சுக்கோம். இல்லை, கிராமங்களெல்லாம் வறுமை ஒளிந்து விட்டது. பிரதமர் என்ன சொல்கிறாரு, கிராமத்தில் இருந்த வறுமையோட விகிதம் கணிசமாக என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கே வேணுமே சார் சாதிவாரி கணக்கெடுப்பு. அது கணக்கெடுப்பு இருந்தால் தானே யாருக்கு எந்த நிலையில் யார் எப்படி வந்திருக்காங்கன்னு தெரியும். அதுக்கு தான் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ்ரேங்கிறாரு. உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், இவர் பேசுவது அரசியல் பேச்சு, தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தி வருவது. அப்போ அவர் சொல்கிறாரு 2005 2050 அதெல்லாம் முடிஞ்சு போய் ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு நான் சொல்கிறேன். அதனால தானே காங்கிரஸை விட்டுட்டு பாஜக ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் 11 வருஷமாக இப்போ என்ன செய்ய போறீங்கன்றது தானே பேச்சு. நீங்கள் இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் வாதத்துக்கு வரணும். 11 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் ஒருவரை நோக்கி கேள்வி எழுப்பும் பொழுது 11 வருஷத்துக்கு முன்னால் நீ பண்ணியான்னு கேட்குற கேள்வியை மக்கள் பார்க்குறாங்க. அந்த கேள்விக்கான பதில் மக்கள் சொல்லுவாங்க. அப்போது இப்போ நரேந்திர மோடியுடைய பேச்சில் நியாயம் இருக்கிறதா, அதில் கொஞ்சமாவது நியாயம் இருக்கிறதா அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஜாதி இதற்கு முன்னாலும் நிறைய பேசியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜாதி ஏழை ஜாதி தான் பல மீட்டிங்கில் பேசியிருக்கிறார். அப்போது சாதியை பேசவே கூடாது, நான் சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இதே நரேந்திர மோடி 2 பார்ட்டாக இதை பார்க்கணும். சாதிய ரீதியாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள் ஒரு பக்கம், இவர் சாதியை பயன்படுத்தவே மாட்டாரா, சாதியை பற்றி சொல்லவே மாட்டாரான்னா, நானே ஓபிசி தானே தேர்தல் வரும்போது சொல்லுவார். அப்போ அவர் சாதியை பயன்படுத்தலையா? கடந்த மகாராஷ்டிரா தேர்தலின் போது ஏக் ஹை தோ சேஃப் ஹை அப்படின்னு பேசி மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானார். ஏக் ஹை தோ சேஃப் எங்க போய் பேசினார், ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னார். அதான் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும், நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னார். எங்க போய் சொல்றாரு அதை அப்படின்னா, ஓபிசிக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தும் பொழுது மராத்தாக்கள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள், அவர்களையும் ஓபிசியில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. மராத்தாக்களை நம்ம சேர்க்க முடியாது, நம்ம ஒன்னா இருந்தா பாதுகாப்பா இருந்துக்கலாம் என்று ஓபிசிக்கு மத்தியிலே சாதிய ரீதியான விஷக்கருத்தை விதைத்த ஒருவர் சாதிக்கு எதிராக பேசுறாரு. எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்குது. இது நம்பர் 1. மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னால இப்ப நீங்க இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சைனியை நியமிச்சாங்களே முதல்வரா, மக்கள் மன்றத்திலே அறியப்படாத ஒருவரை முதல்வராக எதுக்கு நியமிச்சாங்க? தேர்தலுக்காகவும் தேர்தல் ஆதாயத்திற்காகவும் இவங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்றதுக்காக சாதியை பயன்படுத்தலாம், அது தப்பில்லை. மக்களுக்காக, மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொன்னா அது தவறாகுது. இதுக்கு முன்னால நீங்க ஏன் செய்யல? தவறுகள் நிறைய செஞ்சிருக்கீங்கல்ல. இதே தலைவர் பிரியங்கா காந்தி இது ஒரு சமூகத்தில் அவர் ஒரு கிராமங்களில் அமைதி நிலவணும், மக்கள் ஜாதி வேற்றுமைகள்லாம் மறந்து ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த கருத்தை சொல்றாருன்னு உங்களால் பார்க்க முடியல. அப்போ அவர் எங்கே போய் சொல்லணும்? முதல்ல யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டு ஹத்ராஸில் நடந்த கொடுமைக்கு நியாயம் வாங்கி கொடுங்க, உண்ணாவில் நடந்த கொடுமைக்கு சார் பிராக்டிக்கலாக பேசுங்க. இப்போ தலைவர் ராகுல் காந்தி ஹத்ராஸ் போனார், தடுத்து நிறுத்துனீங்க. ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? நீங்க எந்த சாதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களோ அதே சாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்டு விடியக்கால 2 மணிக்கு சட்டத்துக்கு புறம்பாக அந்த பாடி என்ன பண்றீங்க? கிரிமேட் பண்றீங்க. பாடியை எரிக்கலாமா? சம்பந்தப்பட்ட பொதுவாகவே நம்ம உடலை வாங்காம தான் போராட்டம் பண்ணுவோம். அது எதுக்குன்னா, உடலை சம்பந்தப்பட்டவரிடம் ஒப்படைப்பது சட்ட விதி. அந்த சட்ட விதியை மீறி அந்த தலித் இன பெண், தாழ்த்தப்பட்ட இனத்துடைய பெண்ணை தாக்கூர் இனத்தவர்கள் கற்பழித்து விட்டார் என்பதற்காக, சாதிய ரீதியான கட்டமைப்பிற்காகவும் வாக்கு சிதறிவிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணுடைய உடலை எரித்தீர்களே, அதற்கு நியாயம் கேட்டு கடந்த வாரத்தில் ராகுல் காந்தி போகும்போது அவரை தடுத்தீங்களே. இப்போ நீங்க இந்த சாதிய ரீதியாக ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை பற்றி யோகி ஆதித்யநாத்துக்கு பாடம் எடுங்க.
உண்ணாவிலே ஒரு தலித் பெண்ணை கற்பழித்ததற்காக எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்களா என்பதற்காக அலகாபாத் ஹைகோர்ட் என்ன கேட்டு தெரியுமா? நம்ம நீங்களோ நானோ பேசுவதை விட்டு விடுவோம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் என்ன கேட்டது? The government standard in this case would force the court to declare that law and order has collapsed in this state. ஏன்னா ஒரு எம்எல்ஏ நீ அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்க சொல்றோம் கைது பண்ண சொல்லி, இன்னும் நீங்க ஒரு ஸ்டேட் வந்து கைது பண்ண மாட்டேங்குது. அதற்கு காரணம் என்ன? சாதி தானே காரணம். மத்திய பிரதேசத்திலே ஒரு இளைஞன் மீது சிறுநீர் கழிச்சிங்களே அவன் தலைமையில, இன்னொருவனை லாரியில கட்டி இழுத்துட்டு போனீங்களே, இந்த கொடுமையெல்லாம் சாதிக்காக தானே பண்ணீங்க. இதெல்லாம் நீங்க ஆளுகின்ற மாநிலத்தான் நடக்குது. நீங்க சொல்ற அந்த கோணத்துக்கு வந்தா நான் சொல்றேன், சாதிய ரீதியான கட்டமைப்புகளால் பாதிக்கப்படுவர்களை காப்பாற்றுவதற்காக இதை பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதான் அந்த விக்டிம் சப்ஜெக்ட் நான் சொன்னேன். விக்டிம்களுடைய பாதுகாப்புக்காக அதை பேசுறாரு என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் ரீதியா ஏதோ ஒரு புரட்சி பண்ண பேசுறாரு அப்படின்னா அப்படி பேசக்கூடிய அடிப்படை எந்த உரிமையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா தேர்தலே மையப்படுத்தி சென்றதே ஓபிசிகளை மையப்படுத்தி தான். அப்போ ஒரு பிரதமர் ஏகை தோ சேஃபைன்னு பேச முடியுமா? நாட்டை துண்டாட பார்க்கிறாருங்கிறாரு, பட்டேங்கே தோ கட்டேங்கன்னு யோகி ஆதித்யநாத் பேசி அதை கண்டித்ததே அசோக் சவான் தான் பிஜேபியில, அதை கண்டித்ததே அஜித் பவார். இது வந்து அம்பேத்கருடைய கொள்கையின்படி நடக்கிற நாடு, இங்க யோகி ஆதித்யநாத்துடைய பேச்சு எடுபடாது அப்படின்னு. 80க்கும் 20க்கும் தான் நீங்க பேச்சு என்று சொல்வதே யோகி ஆதித்யநாத். இந்த பாடம் எல்லாம் அவர் எங்க போய் எடுக்கணும்? முதல்ல இந்த பாடத்தை எடுப்பதற்கான அடிப்படை தகுதி நம்முடைய பிரதமருக்கு இருக்கிறதா என்றால் கடந்த தேர்தல் காலங்களில் முழுக்க அவர் பேசிய பேச்சுகள் எடுத்து பாருங்க சார். வெறுப்பு பேச்சு அல்லது மத வன்முறை பேச்சு அப்படின்றது வந்து நான் சொல்றது ஏகேத்தோ சேஃபே வந்து சாதிய பேச்சு தானே, சாதிக்கு மத்தியில் தானே பேசுறாரு. மராத்தாஸுக்கு இடஒதுக்கீடு தந்துடக்கூடாது, அதை விடுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால இவங்க என்ன பண்றாங்க, நான் கிரீமி லேயரா வந்து ஓபிசிஸை கொண்டு வரதுக்காக 8 லட்சமா இருந்ததை வந்து 15 லட்சமா உயர்த்துறாங்க ஓபிசிகளுடைய ஓட்டை டார்கெட் பண்ணி. அப்போ உங்களுக்கு சாதி தெரியலையா? ஓபிசிகளுடைய ஓட்டை வந்து அப்படியே அலுங்காம குலுங்காம அந்த மொத்த ஓட்டை எடுத்துடணும் என்பதற்கு நீங்க சாதியத்தானே மையப்படுத்துறீங்க. அதே மாதிரி கவர்னர் கோட்டால அஜித் பவாருடைய கட்சியில இருந்து ஒரு ஆளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்னர் கோட்டால ஒருத்தர் எம்எல்சி அறிவிச்சாங்களே, அது ஓபிசியில இருந்து. அப்போ உங்களுக்கு தெரியலையா அது அவர் ஓபிசி சாதியை நோக்கி நம்ம அரசியல் பண்ணுவோம். வாய்ப்பு கிடைக்கிற நேரங்களில் ஜாதியை வந்து தேர்தல் வெற்றிக்கான ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க அப்படின்றது நீங்க பிஜேபி மேல முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இல்ல. அது நான் சாதிக்கு எதிரானவன், சாதிய கட்டமைப்புக்கு எதிரானவன், என்கிட்ட சாதினே பேசாதீங்கிறாரு. ஏன்னா இப்ப பார்த்தாலும் சாதி வாரி கணக்கெடுப்பு இவங்களாம் பிரிக்க பாக்குறாங்க, அதுதானே டார்கெட்டு. நீங்க இவங்க பிரிக்க சாதிகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை அலச வேண்டும். அதுல யார் மேல போயிருக்கா, யார் கீழே போயிருக்கா, யார் இடையில நிற்கிறா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு கணக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று தியாக உணர்வோடு ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக நடத்திவிட்டால் டோட்டல் ஸ்கோரும் பாஜகவுக்கு போயிடும். ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, சொன்னாங்க அதை செஞ்சிட்டாங்க அப்படின்னு. அதை கூட செய்ய முடியாத அளவுக்கு சித்தாந்த ரீதியாக பிணைக்கப்பட்டிருக்கிறார். செய்ய முடியாது அவரால், அவருடைய சித்தாந்தம் அவரை விடாது. அப்படிப்பட்ட ஒருவர் இதை பேசலாமா? அப்ப பேசலாமா என்பதை தாண்டி தேர்தல் காரணங்களுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் மிக தெளிவாக சாதி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவர், நான் சாதிக்க அப்பாற்பட்டவன், நீங்க எப்ப பார்த்தாலும் சாதி சாதின்னு பேசி இந்த நாட்டை வந்து துண்டாட பாக்குறாங்க என்று பேச முடியுமா? சோ அவர் பேச்சு வந்து ரெட்டை நாக்குன்றீங்க. நான் திரு செல்வம் கோணத்தை கேட்கணும். திரு செல்வம், ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா சமூகத்தில் ஒரு பதட்டம் வந்துடும்னு பிஜேபி நினைக்குதா? ஒரு முக்கியமான கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் இந்தியாவில் பல கட்சிகள் கேட்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்காங்க. அதற்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாத பிரதமர் ஜாதி அரசியலை பண்ணி சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஒற்றுமையை கெடுக்கிறாங்க, சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு பேசுறது அவர் செயல்பாட்டுக்கும் அவர் பேச்சுக்கும் முரண்பாடு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுட்டி காட்டுறாரு. இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் இயக்கம் ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டு காலம் இந்தியாவில் ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் செய்ய தவறியதை எல்லாம் ஒரு 10 ஆண்டு காலத்துக்குள்ளே இவங்க செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுல நியாயம் கிடையாது. ரெண்டாவது, எதை எடுத்தாலும் அண்ணன் சுப உதயகுமார் அவர்களே, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் சுப உதயகுமார் அவர்கள் நேற்றிலிருந்து அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியாக தன்னை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க வந்து உடனே வந்து ஜாதி மதம் எதுக்கெடுத்தாலும் ஜாதி, எதை எடுத்தாலும் தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர். நான் எங்க என்ன சொல்றேன்னா, மானுடத்தை பேசுங்க சார், மனித நேயத்தை பேசுங்க. நீங்க எதை எடுத்தாலும் ஜாதி, உயர் ஜாதி, வெறும் 3% இருப்பதாக சொல்லப்படுகிற பார்ப்பன சமூகத்தை மாத்திரமே எத்தனை ஆண்டு காலம் பேசுறது?
தந்தை பெரியார் காலத்தில் இருந்து இதுவரை ஜாதி 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 ஜாதின்னு பேசிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு கிராமப்புறங்களிலே டிபேட்ல அரை மணி நேரமா யாரும் பேசவே இல்லையே சார். எந்த குறிப்பிட்ட ஜாதியையும் யாரும் பேசலையே சார். நான் என்ன சொல்றேன்னா, எதுக்கு பிரதமர் அதைத்தான் சொல்றாரு, வெனமம் அப்படின்னு சொல்றாரு. பிராமணர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்றதான் பிரதமருடைய கருத்தா? பிராமண ஆதிக்கத்தை கேள்வி கேட்காதீங்க, அவங்கள விமர்சிச்சு பேசாதீங்கன்றது அவரோட லைன். நீங்க ஜாதிய விஷத்தை விதைக்காதீங்க. நீங்க பொருளாதார ரீதியாக தாழ்ந்து கிடக்கிறவர்களை உயர்த்தணும். பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக தாழ்ந்து கிடக்கிறவங்கள உயர்த்துங்க. எதுக்கு எடுத்தாலும் மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர். நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை பேசுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பேசுறதுக்கு காங்கிரஸுக்கு, அதாவது எந்த வகையில காங்கிரஸ் வந்து அது இல்லையா தமிழகத்தில் இருக்கிற தலைப்புக்கு வாங்க. அது சார் ஜாதி அரசியல் மூலமா கெடுத்துருவாங்க அண்ணன் இல்லை, கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கெடுத்துருவாங்கன்னு கிடையாது, கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜாதி கட்சிகளோட பிஜேபி கூட்டு சேராதா? இஸ்லாமியர் ஜாதி அடிப்படையில் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகளோடு, அது உத்தரப்பிரதேசத்திலனாலும் சரி, பீகார்லனாலும் சரி, தமிழ்நாட்டினாலும் சரி, பிஜேபி கூட்டு சேராதா? விஷ விதைய வந்து அமைதியை சீர்குலைக்கிறது ஜாதியின் பெயரால மட்டும் நடக்குதா? மதத்தின் பெயரால நடக்கலையா? ஜாதியின் பெயராலையும் மதத்தின் பெயராலையும் நடத்த வேண்டாம். உடனே இஸ்லாமியருங்கிறது, உடனே கிறிஸ்தவருங்கிறது. நீங்கள் இந்து கோயிலை பத்தி பேசுற நீங்க வந்து மற்ற கோவில்கள்ல பேசுங்க. அதாவது மெழுகுவர்த்தியை ஏத்துறதை பத்தி பேசுங்க. அதாவது கோவில்ல தீபாராதனை காட்டுவதை பத்தி பேசுற போது மெழுகுவர்த்தி ஏத்துறதை பத்தி பேசுங்க, ரம்சானை பத்தி பேசுங்க. அதை விட்டுட்டு உடனே எதுக்கு எடுத்தாலும் இந்து கோவில்களில், அதாவது ஆலயங்களில் 6 கால பூஜை நடக்கட்டும், தேவாலயங்களில் ஜெபம் நடக்கட்டும், மசூதிகளிலே தொழுகை நடக்கட்டும். அதை விட்டுட்டு நீங்க ஜாதியால் மதத்தால் தங்களுக்கு என்று தனி உரிமை கேட்காதீங்கிறதா பொது சிவில் சட்டம், காமன் சிவில் கோடுங்கிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதா சார். அதை விட்டுட்டு நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் எனக்கு இதை கொடுங்க, நான் இந்த மதத்தை சார்ந்தவன் எனக்கு கொடுங்க, இதெல்லாம் பேச வேண்டாம் என்பதைத்தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற இடத்துல வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னா, இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையை பாரதிய ஜனதா கட்சியும் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பெற்றிருக்காங்க. அதனால இனிமேல் ஜாதியை பேசி இவங்களால அரசியல் நடத்த முடியாது. எதிர்கட்சிகளுக்கு நீங்க ஏகலைவனுடைய கட்டவரலை பத்தி பேசுறீங்க. அது வந்து கணக்கிட முடியாத ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஏகலைவன் அதிலையும் கூட போய், அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா, ஏகலைவன் வந்து துரோணருடைய அந்த உருவச்சிலையை வைத்து அவர் வந்து நேரடியாக பயிற்சி பெற்று அவர் வந்தாருன்னு சொல்றதுதான். அதுல நிறைய விஷயங்கள், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கு. அதனால ஏகலைவன் விஷயத்தெல்லாம் ராகுல் காந்தி பேச வேண்டியதில்லை. நாடாளுமன்றத்தில் உரிய முறையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தனக்குரிய கடமையை சரியாக செய்யணும். நாடாளுமன்றத்தை நடத்த விடுறதில்லை. எதுக்கெடுத்தாலும் ஜாதி, எதுக்கெடுத்தாலும் மதம் சொன்னா இந்த நாட்டினுடைய படித்து விட்டு வேலை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறது மாதிரியே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் தானே கேட்க முடியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படி கேட்கறது எப்படி தப்பாகும்? உயர் ஜாதியில் இருக்கிற ஏழைகளுக்கு மட்டும் 10% ரிசர்வேஷன் ஒண்ணு இதே நாடாளுமன்றத்தில் பிரதமர் தானே கொண்டு வந்தாரு. அந்த நாடாளுமன்றத்தில் கேட்காம வேற எங்க கேட்பாங்க? அப்படி கேட்கறது எப்படி சபையை முடக்கிறதாகும்? நான் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாநில அரசுகள் நினைச்சா சென்சஸ் எடுக்கலாமா எடுக்க கூடாதா? எல்லாரும் சென்சஸ் எடுக்க முடியாது. நீங்க இதெல்லாம் எடுத்து மாநில அரசு சர்வே தான் எடுக்க முடியும். சென்சஸ் ஆக்ட் படி சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும், யூனியன் கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். இப்போ பீகார்ல எடுத்து அதெல்லாம் வந்து அது சர்வே பெண்டிங் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், அது விட்டுருவோம். நீங்க சர்வே, குறைந்தபட்சம் சர்வேயாவது எடுக்கலாம் மாநில அரசு. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஜாதியை பேசுறது வேண்டாம்.
அம்பேத்கர் வருஷத்துக்கு பிறகு ஒரு சென்சஸ் எடுக்கிறது பத்தி பேசுறதுக்கு யூனியன் கவர்மெண்டோட வேலை சார். சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். 61, 71, 81, 91, 2009 கொஞ்சம் 2021 நடக்கல. உலகத்துல சென்சஸ் எடுக்காத பெரிய நாடுகள்ல இந்தியா தான் முக்கியமானது. ஏன் சென்சஸை எடுக்கல? சென்சஸ் எடுக்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுங்கன்னு கேட்கிறதும், எல்லா மக்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிங்க ஒரே ஒரு சமூகத்துல விஷ கருத்தாயிடும். அண்ணா ஒரே ஒரு செய்தினே, வேற ஒண்ணு கிடையாது. இவங்களுக்கு என்னன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் தொடர்ந்து 3 முறை பண்டித நேருவிற்கு பிறகு 3 முறை தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கு. காங்கிரஸ் இல்லாத கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கு. இவங்க அம்பேத்கரை பத்தி பேசுறாங்களே, அம்பேத்கர் அவர்கள் பண்டித நேருவுடைய அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்து காங்கிரஸ் கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட அவமானத்தின் காரணமா அவர் ராஜினாமா செஞ்சாரு. பம்பாயில இந்து மகாசபைக்காரங்க சார், அவர் கொண்டு வந்த இந்து கோட் பில்லுக்கு எதிராக பிரச்சனை பண்ணவங்க பழைய சனாதனிகளும் இந்து மகாசபா ஆட்கள். நம்ம அது இன்னொரு விவாதத்துக்கு போறோம். திரு பாலச்சந்திரன் சாரோட கருத்தை கேட்டுறேன். திரு பாலச்சந்திரன் சார், ஒரு முக்கியமான பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸுக்கு எந்த தார்மீகமும் கிடையாது. சரி திரு பாலச்சந்திரன் சார், ஜாதி அப்படின்ற ஒன்றுக்கு 2000 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருந்தாலும் இன்னைக்கு வரலையும் அது ஒரு கோர் இஷ்யூவாக இந்தியன் பாலிடிக்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்கிற கருத்து முக்கியமான ஒன்றுன்னு எடுத்துக்கிறதா? இதுவரையிலும் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஜாதியை முன் வச்சு அவர் பேசுனதில்லை. இதில் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், ஜாதியின் பேரால் ஒரு விஷத்தை பரப்புகிறாங்க அப்படின்றாரு. காங்கிரஸ் இன்னைக்கு நேர்மையாக பேசுகிறாங்க. காங்கிரஸுடைய கொள்கைகள் 1947 எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்க முடியாது. 1947 இந்தியாவை ஒருமைப்படுத்துறது தான் முக்கியமான கொள்கையாக இருந்தது. பிரின்சிலி ஸ்டேட்ஸு, ட்ரைபல் ஏரியா எல்லாத்தையும் பிரிட்டிஷ் இந்தியா கூட சேர்த்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவை கொண்டு வரணுங்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருந்தது. இன்றைக்கி அதை பற்றி பேச முடியுமா? அப்போ திட்டம்னு சொல்லி பிளானிங் கமிஷன் சொல்லி போட்டபோது விவசாயத்துக்கு உரிய இடம் கொடுத்தாங்க, இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் கொஞ்சம் உரிய இடம் கொடுத்தாங்க. இப்படி பார்த்துக்கிட்டே போகும்போது சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ் வளர்ந்துக்கிட்டே போகுது, அது குறையலை அப்படிங்கிறத பார்த்தாங்க. இன்றைக்கி ராகுல் காந்தியும் கார்கேயும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எது இந்தியாவை வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்லும்? இந்தியாவின் வளர்ச்சி என்பது இந்தியாவில் உள்ள சில பேரின் வளர்ச்சியாக மட்டும் இருக்கக்கூடாது, அது எல்லோருடைய வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேணும்னா அதுக்கு சில மாடல் இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளாலாம் அப்படிப்பட்ட மாடல். அவங்க 40-50 வருஷமாக இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நம்பினாங்க, அப்படி செயல்பட்டாங்க. சில மாநிலங்கள் செயல்படலை. இந்த 2 குழுக்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது இன்றைக்கும் இனிமேலும் இந்தியா முற்ற முழுக்க உயர வேண்டும் என்றால் அதற்கு இந்தியாவில் உள்ள அனைவருக்குமான வாய்ப்புகள் சமமாக அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சி இவங்க பேசுகிறாங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி பேசுகிறாங்கன்னா, அவங்க ஹிப்போக்ரிட்டிக்கலாக பேசுகிறாங்க. எலெக்ஷன் சொல்லி வந்தால் சரி ஜாதி குழுமங்களோட ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. இன்றைக்கி பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு, இவங்க எங்கே இருக்காங்க எஸ்சி, எங்கே இருக்காங்க எஸ்டி, எங்கே இருக்காங்க ஓபிசி, எல்லோரும் கிராமத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாருல. எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? எந்த புள்ளி உரத்துடைய அடிப்படையில் சொல்கிறாரு? அப்போ எஸ்சி எங்கே இருக்காங்க, எஸ்டி எங்கே இருக்காங்க, ஓபிசி எங்கே இருக்காங்கலாம் அரசுக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லை. ஏன் அதை வெளியில் கொண்டு வரதில் தயக்கம்? திரும்ப இந்த தப்பான தகவல்களை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது. மக்களுடைய வருமானம் 3 மடங்கு உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆமா, அந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவருக்கு பார்லிமெண்ட்டுங்கிறதுக்கான டெஃபினிஷன் என்னுடைய நண்பருக்கு தெரியுமா? இந்திய அரசியல் சட்டத்தில் பார்லிமெண்ட்டுங்கிறதுக்கான டெஃபினிஷன் செல்வம் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? பார்லிமெண்ட் includes the President of India and members of Parliament. இதுதான் பார்லிமெண்ட்டு. இது நம்முடைய நாட்டுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. பார்லிமெண்ட்டுக்குன்னு புது கட்டடம் கட்டும்போது நீங்கள் இது குடியரசுத் தலைவராக கொண்டு வந்தவர் எங்கே கொண்டு வச்சிங்க? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சும்மா பேருக்கு ஒருத்தர் அங்கே உட்கார வச்சுட்டு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்தவர் கோவிந்துக்கு என்ன மரியாதை கிடைச்சது? கோயிலுக்குள்ளே நுழைய முடியல. இதுதான் நீங்கள் கொடுத்த மரியாதை இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவராக கொண்டு வந்ததுக்கு அப்புறமும். அதனால இதெல்லாம் அதிகமா பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையா இருக்கும். பேச போனா நீங்க எப்படி நடத்துறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விழுப்புரத்துல கோவிலுக்குள்ள போக முடியல. அண்ணாவின் பேரை சொல்லக்கூடிய விழுப்புரத்துல கோயிலுக்குள்ள போக முடியலன்னா அதை நாங்க ஆதரிக்க போறதில்லை. விழுப்புரத்துல கோயிலுக்குள்ள போக முடியலன்னா நாங்க அதை ஆதரிக்கிறது இல்லை.
அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இந்த அளவுக்கு ஜாதி உயர்வு தாழ்வு பற்றி இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற ஒரு மாநிலத்திலேயே இப்படி இருக்குன்னா, செயல்படுத்துகிற ஒரு மாநிலத்திலேயே அப்படி இருக்குன்னா, ஒரு ராகுல் காந்தி சொன்னார், இது 1000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம். அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கருத்தியல் யுத்தம் கூர்மைப்பட்டுச்சு. ஒரு காலத்தில் காங்கிரஸில் உள்ள ரைட் ஆஃப் சென்டர் வலதுசாரிகளும் பிஜேபியில் உள்ள வலதுசாரிகளும் எலெக்ஷனில் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யார் வந்தாலுமே வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் அங்கே இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை மாறுதுன்னு ஒன்றும் முடியலை. பதறீங்க. திரும்ப திரும்ப கேட்குறேன், விழுப்புரத்தில் அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னா அதை நாங்கள் ஆதரிக்கிறோமா? நீங்கள் ஒருத்தர் பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தரை ஒரு பெண்ணை ஒரு எம்எல்ஏ கற்பழிச்சிட்டாரு யூபியில். இதெல்லாம் செய்தி வந்தது, பொய் இல்லை. அப்போது அந்த பெண்ணுடைய தகப்பனார் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் அவர் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. சொல்லுங்கள், என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த கவர்மெண்ட்டில்? பீஃப் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகத்தில் ஒருத்தர் அடித்து கொண்டாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இங்கே தமிழ்நாட்டில் ஜாதி கொடுமை இல்லையா? இருக்கு. ஒரு நரிக்குறவ பெண்ணை ஒரு பஸ் நடத்துனர் மரியாதை குறைவாக நடத்தினார்னா அந்த பஸ் நடத்துனர் பணி இடைநீக்கம் செய்யப்படுகிறார். ஏன்னா மேலே உள்ளவங்க தெளிவாக இருக்காங்க. அங்கே மற்ற மாநிலங்களில் நீங்கள் ஆடுற மாநிலத்தில் மேலே உள்ளவங்க எதில் தெளிவாக இருக்காங்க? வர்ணாசிரமத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். நீங்களாம் என்னது ஜாதி ஒழிப்பு பற்றியோ ஜாதி எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் திரும்ப திரும்ப ஒரு கேள்விதானே கேட்கிறேன். நீங்க வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறீங்களா? நீங்க வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லையா? சனாதன வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறதா இல்லையா? இதைத்தானே கேட்கிறோம். நீங்க நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அந்நேரம் நீங்க பேசுங்க. அதனால இன்னைக்கு நீங்க மறுபடியும் செல்வம், நான் பேசும்போது யூ கேனாட் இன்டர்ஃபியர். நீங்க பேசும்போது குறுக்கிடல. அந்த பண்பாடு நிச்சயமா இருக்கணும். மேற்கொண்டு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. இந்த நாட்டில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லி எதுக்காக சொல்றோம்? திரும்ப திரும்ப எதுக்காக சொல்றோம்? அப்படி நடத்தும் போது தான் இந்துத்துவங்கிற அமைப்பில் எல்லாரையும் இந்துக்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்துட்டு பெரும்பான்மை மக்கள் மேல சில பேர் சவாரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்ச்சி இருக்கே, அந்த சூழ்ச்சி முறியடிக்கப்படும். யார் எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் எந்த அளவில் கொடுக்கப்பட்டிருக்கு? காங்கிரஸும் தப்பு பண்ணியிருக்கு, நீங்களும் தப்பு பண்றீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரட்டுமே, அப்போ உண்மை தெரிஞ்சிரும்ல. அந்த உண்மையை சொல்றதுக்கே உங்களுக்கு பயம். ஏன்னா அது உங்களுடைய சமுதாய அரசியல் கொள்கைக்கு எதிரானது. அதனால சும்மா பேசுறதுல அர்த்தம் இல்லை, செயல்ல காட்டணும். ராகுல் காந்தி தாங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்கிறார். ஆமா, எங்கிட்ட ஃபிகர் இருந்தும் நாங்கள் வெளியிடலை, அடுத்து நாங்கள் பதவிக்கு வந்தால் வெளியிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பதவியில் இருக்கீங்க, வெளியிட்டுருங்களேன். ஏன் வெளியிட முடியல? அதனால உண்மையில என்னன்னா இது இரண்டு கருத்தியல்களுக்கும் நடக்கின்ற யுத்தம். இந்த யுத்தத்தில் பிரதம மந்திரி திரும்ப ராகுல் காந்தியும் மற்ற பல மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படின்ற கோரிக்கை பல காலமாக சொல்றாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றதே ஜாதியின் பெயரால் அரசியல் செய்யறது அப்படின்னு சுருக்கி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போதெல்லாம் நாடாளுமன்றத்திலோ தேர்தல் மேடைகளிலோ எந்த பதிலும் சொல்லாத பிரதமர் இப்ப ஜாதி அரசியல் செஞ்சு சமூகத்தை பிளக்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? மத அரசியல் செய்து ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு உரிமை இல்லாதவங்க அப்படின்னு சொல்றவங்க, அப்படிப்பட்ட எந்த கோரிக்கையையும் காங்கிரஸ் எழுப்பலை. காங்கிரஸ் எழுப்புறதெல்லாம் ஜாதிவாரி நீங்கள் ஆய்வு நடத்திவிட்டால் இந்த நாட்டில் எந்தெந்த ஜாதி அமைப்புகள் எந்தெந்த அதிகார அமைப்புகளில் பலன் பெற்றிருக்கிறார்கள், அதிகார பங்கீடு எந்த அளவுக்கு நடந்திருக்கிறது என்பது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த பேசிக் ரூல் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிறது என்ன? எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அந்த எப்போ வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றனவா இல்லையாங்கிறது தெள்ள தெளிவாக எப்போ தெரியும்? உங்களுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறம் தெரியும். ஏன் பயப்படுறீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு? ஏற்கனவே உள்ள ஃபிகர், நீங்கள் தானே அரசியல் இருக்கீங்க, சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? சும்மா பேசினா பத்தாது. எல்லாரையும் நாங்கள் பார்க்குறோம்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்ககிட்ட இருக்குல்ல, செய்யுங்க.
அப்படி செய்யாம ஜாதியினால இந்த நாட்டை, ஜாதி பேரால இந்த நாட்டை பிளவுபடுத்துறாங்க அப்படின்னு யார் சொல்றது? உங்ககிட்ட 2 மாடு இருந்ததுன்னா 1 மாட்டை தூக்கி வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மத துவேஷம் எலெக்ஷன் சமயத்தில் பேசுன பெரியவங்க பேசுறாங்க. இந்த நாட்டில் 80 நாங்க 20 நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறவங்க இந்த நாட்டில் வந்து சமத்துவத்தை பற்றியோ சம உரிமைகளை பற்றியோ பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கு. நீங்க உண்மையிலேயே எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் எல்லா குழுமங்களும் சமமான வாய்ப்புகள் பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பு கையில் இருக்கே, அதை வெளியில காட்டுங்க. யாருக்கு எந்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தெரியட்டும். யாராவது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் அதை வரவேற்போம். வச்சிருக்கிற ஃபிகரை வச்சு அழுத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறவங்க நாட்டில் பிளவுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. சார், ஜாதியை ஊக்குவிக்கணுமா ஜாதியை ஒழிக்கணுமா? ரெண்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்க சார். நம்ம ஃபியூச்சர்ல ஜாதியை ஒழிக்கணுமா அல்லது ஜாதிகளை அடையாளப்படுத்துவதன் மூலம் பதில் சொல்றேன் கேளுங்க. ஜாதிகளை அடையாளப்படுத்துவதன் மூலம் ஜாதிக்குள் சில ஜாதிகள் முன்னேறி சில ஜாதிகள் முன்னேறாமல் இருந்தால் அந்த முன்னேற்ற பாதையின் தடுப்பணைகளை தடுத்து நிறுத்துவதன் மூலம் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார், there shall come a time when all these reservations will not be required. ஒரு நாள் வரும், அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் அளிக்கப்பட்ட பின்னால் இந்த ஜாதி கணக்கெடுப்பு, இந்த ஜாதி ரிசர்வேஷன் என்பது தேவையில்லாத ஒரு நாள் வரும். ஆனால் இன்று அந்த நிலை கிடையாது. இது சொன்னாரு. இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. ஆட்சியில் இருந்தாங்களே, ஏன் செய்யல? நீங்க சொன்னது இப்ப சொல்றது 60 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க செய்யல. சரி, அதை கேட்குறீங்களா? நியாயமான கேள்வி திரு குமார் அவர்களே, நியாயமான கேள்வி. அவங்க இல்லை, அதான் நியாயமான கேள்வி, பதில் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. 60 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, செய்யலை. நீங்கள் 10 வருஷம் நீங்களும் செய்யலைன்னா அவங்க செஞ்சதை நீங்களும் செய்கிறீங்கன்னா உங்கள் கையில் எதுக்கு நாங்கள் ஆட்சி கொடுக்கணும்? அவங்களே ஆண்டுட்டு போட்டோம். சரி, நான் பேசுகிறேன் இப்போ. சரி சார், நான் கேட்குறேன் திரு குமார், ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜாதியை ஒழிக்கணுமா ஜாதியை வளர்க்கணுமான்னு கேட்குறீங்க. எல்லாருடைய கருத்தும் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் பெருவாரியானவங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஜாதியை ஒழிப்பதற்கு மோடி அரசு வச்சிருக்கிற செயல் திட்டம் என்ன? இந்த 10 ஆண்டுகளில் ஜாதி ஒழிப்பு அப்படின்ற ஒன்றுக்கு என்ன செஞ்சாங்க? எந்த ஸ்டேட்லேயும், அதாவது அப்பர் காஸ்ட்டுக்கு 10% கொடுத்த பிஜேபி எந்த மாநிலத்திலேயாவது ஓபிசி ரிசர்வேஷனை 27% 1% ஏற்றிருப்பாங்களா? மக்கள் தொகை அதிகம்னு சார், 1949 அண்ணல் அம்பேத்கர் ஏற்ற அரசியல் சட்டத்தில் ரிசர்வேஷன் கொடுத்த காலத்திலிருந்து 52லேருந்து இந்த சட்டம் அமுலுக்கு வந்ததுலேருந்து இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ரிசர்வேஷனை எல்லா ஜாதியும், பிராமணர்கள் அல்லாத, மேற்ஜாதி அல்லாத எல்லா ஜாதியிலும் அனுபவிக்கல. இல்லை, எல்லா ஜாதி இல்லை, மேல் ஜாதியினர், ரிசர்வேஷன் இல்லாத ஜாதியினர். நான் இப்போ போன வாரத்தில் முந்தா நாள் ஒரு கட்டுரை வந்தது சார் ஹிண்டுல. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஐடி விவரங்களையும் எடுத்து போட்டு எத்தனை பேர் அதுல வந்து ஹெச்ஓடியா இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க, அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. இல்ல சார், இடஒதுக்கீடு இல்ல ஒரு நிமிஷம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் 70 வருஷம் இருந்தாலும் இன்னைக்கு வரலையும் எத்தனை ஐஐடியோட டைரக்டர்ஸா எஸ்சி வந்திருக்காங்க? அந்த இடஒதுக்கீடே முழுமையாக நிரப்பப்படவில்லைன்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. நீங்க சொல்ற காரணம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை வாய்ப்பு தர மாட்டாங்க, தடுக்கறாங்க. வாய்ப்புங்கிறது சர்வதேச அளவுல எஜுகேஷன் சிஸ்டத்துல என்னென்ன யாழ்ஸ்ட்ரீக் வச்சிருக்காங்களோ அந்த யாழ்ஸ்ட்ரீக்கை ஃபுல்ஃபில் பண்ணனா அவங்க யாராலும் கேக்குறேன் சார். நேரா வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கங்க, இந்தியாவோட ஹை கோர்ட்ஸ் எடுத்துக்கங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஹை கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை தலித் ஜட்ஜ் இருக்காங்க, எத்தனை ஓபிசி ஜட்ஜ் இருக்காங்க? 90% 80ல இருந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கிற ஒரு செக்ஷன் 80% இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? அப்ப வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டில ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி உள்ளவர்கள் இல்லையா? சார் குணசேகரன் சார், நீங்க மூத்த பத்திரிகையாளர், மிகச்சிறந்த எல்லா விஷயங்களையும் ஆழமா நுணுக்கமா ஆய்வு செய்யக்கூடியவர். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க நேர போஸ்டுக்கு போகாதீங்க. போஸ்டுக்கு முறை போறது சார், ஏன் போக கூடாது? ஏன் போக கூடாது? போஸ்டுக்கு தகுதியோட போணும். என்ன தகுதி இல்ல? இது இன்னும் டேமேஜிங். நீங்க சொல்றது இன்னமும் டேமேஜ். இல்ல என்ன உள்ள பேச அனுமதிக்க விடுங்க தயவு செய்து. இல்ல நான் கேட்கிறது இல்ல சார், இல்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க சார். ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க சார். கல்வி நீங்க அதை விட்டு தாகாதீங்க. நான் ஸ்பெசிஃபிக் வரேன். நான் ஸ்பெசிஃபிக்கா சென்னை ஹை கோர்ட்ல 10 வருஷத்துல எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்னு எடுத்து, அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
ஆட்சியாளருடைய பிரெஃபரன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் ஸ்பெசிபிக் கேக்குறேன் சார். நீங்க உள்வாங்கவே மாட்டீங்க. மெரிட்ல தான் எல்லாரும் வராங்க சார். உள்வாங்கவே மாட்டீங்க. அந்த பாயிண்ட்க்கு தான் சார் நான் வரேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயின்ட் பண்றாங்களே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அதுல வக்கீல்ல இருந்தும் பண்றாங்க, எலிவேஷன்லயும் போறாங்க. இதுல 75 வருஷத்துல எத்தனை பிசி போனாங்க, எத்தனை எஸ்சி போனாங்க? இன்னைக்கு இருக்கிற கம்போசிஷன்ல 65 ஜட்ஜி 70 ஜட்ஜஸ்ல 2 பேர் 3 பேர் கூட இல்லையே அப்படின்னு கேட்டா மெரிட் இல்லன்றீங்க. அப்ப இந்தியால வந்து ஓபிசி வக்கீல்களுக்கு எஸ்சி எஸ்டி வக்கீலுக்கு மெரிட்டே இல்லையா? நீங்க சொல்ற சார் அப்போ அதுல ஊழல் நடக்குதுன்றீங்களா? வாய்ப்பு மறுக்கப்படுதுன்ற டைவர்சிட்டி இல்லங்கற என்ன காரணம்னு சொல்லுங்க. நீங்க அந்த காரணத்தை காஸ்ட் பிரெஜுடிஸ் ஜாதிய கட்டமைப்பு எப்படி சார் வருது? காஸ்ட் பிரெஜுடிஸ் சார் கட்டமைப்பு அங்க வரல. அதுதான் நீங்க ஒரு நிமிஷம் உதயகுமார் குறுக்கிடுறார். ஒரே செகண்ட். ஜாதிய கட்டமைப்பு அங்க வரல. உதயகுமார் குறுக்கிடுறார். ஒரு செகண்ட். திரு உதயகுமார், அதாவது கல்வித்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், நிர்வாகத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிகாரம் வர்க்கம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒன்றிய அரசினுடைய அமைச்சகங்களில் உள்ள சீனியர் ஆஃபீஸர்ஸ் அதில் எத்தனை பேர் தலித் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறாங்க, அவ்வளோவெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது சாதாரண அலுவலகத்துக்கு போங்க, அங்கே எத்தனை சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, எத்தனை தலித் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த நாட்டையே ஒரு குறிப்பிட்ட 3 விழுக்காடு உள்ள ஒரு சமூகம் இன்றைக்கு கட்டி பிடித்து தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இதை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு தான் நாங்கள் வந்து என்ன கேட்குறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். அதாவது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பாதுகாவலன், இந்துக்கள் என்றாலே நாங்கள் தான் அவர்களை பாதுகாப்பதற்காக பிறந்து வந்திருக்கிறோம் என்று ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற பாரதிய ஜனதா கட்சியும் RSSும் துணை அமைப்புகளும் இந்த சாதி வாரியாக இந்த சமூகத்தை ஆய்வு செய்தால் நம்முடைய அயோக்கியத்தனம் அம்பலப்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் இந்த சாதிய பிரச்சனை பண்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம் என்று சொல்லி இல்லை இல்லை, அது வேற வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஒத்துக்கொண்டது போல நடிக்கிறார்களே தவிர சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு பிரதமர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சினுடைய அடிப்படையே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தடுக்க வேண்டும், சாதியை பற்றி பேசக்கூடாது, சாதியை பற்றி பேசினால் இந்துத்துவா என்கிற அந்த ஏகபோகம் நம்மிடமிருந்து அடிபட்டு போகும். சாதி ரீதியாக பார்த்தால் இந்து சமூகத்துக்குள் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், அசிங்கங்கள் அத்தனையும் அம்பலப்பட்டு போகும். நாம் நம்முடைய இந்த 10ஆம் பசிலி அரசியல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்கிற அச்சத்தால் தான் இவர்கள் சொல்கிறார்கள். சொல்லுங்க, நான் சொல்றேன்ல ஐயா, பார்லிமெண்ட் கூட்டுங்க, ரெண்டு சபைகளையும் சேர்த்து வச்சு ஒன்று அறிவிங்க. நீங்கள் ஜாதி கிடையாது, இந்தியாவில் ஜாதி கிடையாதுப்பா, நாளையிலேருந்து ஜாதி கிடையாது, அறிவு அனுபவமும் ஆற்றல் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை கொடுக்க போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். மனுஸ்மிருதி தவறான நூல். என்னை வந்து ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அது கழுத்தில் ஒரு மாலையை போட்டுக்கிட்டு அல்லது வேற ஏதாவது ஒரு அடையாளங்களை வைத்துக் கொண்டு என்னை நான் உயர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அரசியல் சமைப்பு சட்டம் 14வது சட்டம் என்று சொல்வது எல்லாரும் சமம். அந்த சமத்துவம் 5000 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் அரசியலுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, யார எந்த கோர்ட்லயாவது போய் ரெஃபர் பண்ண முடியுமா? மனுஸ்மிருதியில இப்படி சொல்லி இருக்குன்னு பிரேயர்ல கேட்க முடியுமா? அப்ப இதெல்லாம் நீங்க வேணும்னு சொல்றது தானே. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். அதாவது புதிய அரசியலமைப்பு ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். ஒரு நிமிஷம் சார். பேசுறது யாரு ஐயா? புதிய சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். அதாவது சொல்றது யாரு? அனைத்து ஜாதியினரும் ஏன் அர்ச்சகராக முடியவில்லை என்று சொன்னீர்கள். திருக்குறள் நீங்க படிச்சிருப்பீங்க. 26வது அதிகாரத்தில் 26வது திருக்குறள்ல என்ன புலால் மறுத்தல்ல என்ன சார் சொல்லியிருக்கிறது? புலால் மறுத்தல்ல என்ன சொல்லியிருக்கிறது? அந்த புலால் மறுத்தல்ல, அதாவது புலால் மறுத்தல்ல சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா 10 செயலியும் படித்து பார்த்தீங்கன்னா
அதுக்கு உட்பட்டவன் தான் அந்த இந்து மதத்துடைய கோட்பாடு அப்படித்தான் இருக்கிறது. அனைத்து உயிர்களுக்கும் திருக்குறள் இந்து மத நூல் இல்ல சார். சார் திருக்குறள் இந்து மத நூல் இல்ல. திருக்குறள்ல எந்த மதத்தையும் சொல்லல. நான் அத சொல்லவே இல்ல. நான் அது இந்து மத நூல். நீங்க அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக இருக்கும் திருக்குறள்ல இருக்கிறதுக்கும் புலால் உண்ணாமைக்கு என்ன சார் சம்பந்தம்? திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா அது இந்து மத நூல் நான் சொல்லல. திருக்குறள்ல புலால் மறுத்தல்ல இல்ல அதுல இருக்கிறது தான் அர்ச்சகருக்கு வருதுன்றீங்க. எதுக்கு அத சொல்ல வரேன்னா அவர் கேட்டார், அதுக்காக சொல்றேன். அது என்ன சொல்ல வரேன்னா சுருக்கமா நேரம் இல்ல. புலால் மறுத்தல்ல என்ன சொல்லியிருக்கு? ஐயா, இறைவன் என்பது அனைத்து எல்லா உயிர்களுக்குமானது. அவங்க அதை எல்லா உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய அரவணைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதை பூஜிக்கிறவங்க அதை உண்ணாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு. அதுதான் அர்ச்சகராக முடியாதுங்கிறதுக்கு அதுதான் காரணம். புலால் மறுத்த பிரச்சனையே அது இல்ல சார். புலால் மறுத்த புலால தொடமாட்டேன் அப்படின்னு சொல்ற மற்ற பிராமணர் இல்லாத எல்லாரையும் அலோவ் பண்றாங்களா? அதுதான் அதுக்குரிய முறைய அந்த அதுக்குரிய முறை. வெஜிடேரியன் அங்க அளவுகோல் இல்ல சார். வெஜிடேரியன் அங்க அளவுகோல் இல்ல. மீட் ஈட்டரா அது நடிப்பாங்களே தவிர அவ்வளவு ஈஸியானது இல்ல. அது ஈஸியான விஷயம் இல்ல. அவ்வளவு தூரம் இல்ல புலால் சாப்பிடாம போறது அவ்வளவு ஒண்ணும் கெட்ட விஷயம் இல்ல. அது சைவம் சாப்பிடுறது தான் உயர்ந்தது, தூய்மை. அதுவும் இல்ல, அதுவும் ஹம்பக் தான். அப்படின்னு எந்த மாதிரி சொல்லுங்க? அதுதான் சனாதனம், அதுதான் வர்ணாசிரம தர்மம். அடிப்படையுடைய கோர் இஷ்யூவை எவ்வளவு 1 நிமிஷம் 1 மினிட்ல எவ்வளவு மறைக்க பார்த்தாலும் அது முடியாது. தலைவர் ராகுல் காந்தி ஏகலைவன் கதையை சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தான் என்பதற்காக அவன் வில்லம்பு எய்துவிடக் கூடாது என்று எந்த சதியின் மூலமாக அவன் கட்ட விரல கேட்டாங்களோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தவர்கள் நீதிபதிகள் ஆகக்கூடாது, அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து நடப்பதை அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் என்பதுதான் தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்து. அதே போல 60 ஆண்டு காலமாக இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுடைய பிளானா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இப்போ வந்தீங்க 10 வருஷத்துல இதை நடைமுறைப்படுத்துவதற்கு உங்களுடைய திட்டமா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? வந்ததும் வராதுமா இது வரைக்கும் 10 ஆண்டு கால பாஜகவுடைய சாதனை. பாபர் மசூதி இடத்துல போய் ராமர் கோயில் கட்டுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது. வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய புயலை கிளப்பி அதை ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை செய்ய போறங்கிறதுக்கும் உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது? யூசிசி பத்தி சொன்னார், சம்பந்தமே இல்லாத ஒரு உதாரணம் தான். யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி நரேந்திர மோடியுடைய ஹேண்ட் பிக்காக ஜஸ்டிஸ் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, ரித்துராஜ் அவஸ்தி என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, 2018 பிளான் இதுல லா கமிஷன் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, நெய்தர் டிசைரபிள் நார் நெசசரின்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பார்லிமெண்ட்ல எழுந்து தலைவர் ராகுல் காந்தி இந்த கருத்தை சொல்றாங்க. நீங்க பார்லிமெண்ட்டை நடத்த விட மாட்டேங்கிறீங்க. When parliament is used to dissolve issues, obstructing parliament is not undemocratic அப்படின்னு சொன்னதே சுஷ்மா ஸ்வராஜும் அருண் ஜேட்லியும் தான். நீங்க பாராளுமன்றத்தில் அவசியமான பிரச்சனைகளை பேசாமல் அர்த்தமற்ற விஷயங்களை பேசி மத துவேஷங்களை கிளப்பி கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டின் அவசியமான ஒன்றை பேசி பாராளுமன்றத்தை முடக்குவதுதான் ஜனநாயகம். நன்றி நன்றி. திரு செல்வம் நிறைவு பார்வை சுருக்குமா? அதான் வேற ஒன்றும் இல்லை சார். இவங்களுக்கு வசதிப்பட்டா எதுக்கு நாடாளுமன்றம் தொடங்கிய உடனேயே அதானி அம்பானிங்பாங்க. நீங்க கேரளால பக்கத்தில் இருக்கிற கேரளால எடுத்துக்கிட்டீங்கன்னா விழிஞ்சியம் துறைமுகத்தை அம்பானிக்கு கொடுத்தது, அதானிக்கு கொடுத்தது. முறைகேடு தான் சார் பேசணும். அதானி அம்பானி வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆட்சி முறைகேடு செய்தார்களா? முறைகேடை விசாரிங்க. இல்ல அதுக்கு இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஜாதியால் மதத்தால் இனத்தால் இனக்குழுக்களை உருவாக்கி நாட்டில் இவர்கள் பிளவு ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிக்கிறார். அதனால இவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பிளவு படுமா இல்லாத நன்றி சார் தேவைப்படும்போது நடத்துவாங்க. மத்திய அரசாங்கம் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்படுகிற பொழுது மத்திய அரசு செய்யும். ஆனா இவங்க எதுக்கு எடுத்தாலும் சனாதானம், மனு தர்மம், மனுஸ்மிருதி இதையே சொல்லி 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 இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது சார். அரசியல் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள். அதான் சார் பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்குமான கட்சி, எல்லா மதத்துக்குமான கட்சி, எல்லோருக்குமான கட்சி. நரேந்திர மோடி பிரதமருடைய இந்த பார்வை முழுக்க முழுக்க தங்களுடைய சாதியத்தை, சாதிய வன்மத்தை, மத வன்மத்தை மறைப்பதற்கான ஒரு முயற்சி. இவர்கள் சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய அமைப்பினர் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவரவருக்குரிய வாய்ப்புகளை வழங்குவதுதான் இங்கே தீர்ப்பாக இருக்க முடியும், நிரந்தரமான தீர்வாக அமைய முடியும். அதை மறுப்பதற்கு, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, மக்களை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட ஒரு
கேவலமான ஒரு வார்த்தையை, ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார். நன்றி சார், நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.